first sum என்னன்னு பாருங்க. 4 years ago, the product of the ages of M and N is 3808 years. The ratio of the present ages of M to N is 5:6. Find the ratio of the age of M after 5 years to the age of N before 2 years. ஸோ என் இவங்களோட டீட்டெயில் வந்து 4 years ago கொடுத்துருக்காங்க. அதையும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா பர்சன்டேஜோட ரேஷியோ 5:6 அப்படிங்கிறாங்க. ஸ்கொயர் கான்செப்டை வச்சு இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கொயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருந்தா இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே ஒரு சின்ன லாஜிக் தான். இந்த 3808 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 3808 அப்படிங்கிறத தாண்டி என்ன ஸ்கொயர் நம்பர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது வந்து 62 ஸ்கொயர் வந்து இதை கிராஸ் ஆகுது அப்படின்னு ஒருவேளை தெரிஞ்சிருந்தா, உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா இந்த மாதிரி சம்ல பிரச்சனை இல்லை. 62 ஸ்கொயர் தான் இதை கிராஸ் பண்ணும். எவ்வளோ? 3844. அதுதான் 62 ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிறது 3808. இப்போ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஒன்று நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ்ல கிடைக்கும். இப்போ என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 36, which is nothing but 6 ஸ்கொயர் இல்லையா? இது வந்து 6 ஸ்கொயர். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 62 இந்த 6ஐயும் கம்பேர் பண்ணி 62 மைனஸ் 6உம் 62 பிளஸ் 6உம் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஏஜஸ் கிடைக்கும். விச் இஸ் ஒருத்தரோட ஏஜ் 56, ஒருத்தரோட ஏஜ் 68 அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே 4 years ago. இப்போ அவங்க கொஸ்டின் கேட்கறது என்னது? M after 5 years. இதுல M யாரு N யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க? அதான் இங்க கொடுத்துருக்காங்களே, MN ரேஷியோ வந்து 5:6 பிரசன்ட்ல. 5:6னா M தான் வந்து யங்கர் ஒன்னு, N வந்து ஓல்டர் ஒன் இல்லையா, எல்டர் ஒன் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இது M 4 years ago, இது N 4 years ago. ஏன்னா M தான் வந்து யங்கர்ங்கிறதுனால. இப்போ அவங்க கேட்கறது 5 years after M அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ ப்ரெசன்ட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு 4 இயர்ஸ்னா இது 60, இது வந்து 72. 5 இயர்ஸ்க்கு அப்புறம்னு பார்த்தோம்னா இது 65. 2 இயர்ஸ் பிஃபோர்னு பார்த்தா இது 70. இதோட ரேஷியோ கேட்குறாங்க 13:14. அவ்வளோதான், ஆன்சர் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இதில் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சிருக்கணும். ஸ்கொயர் வேல்யூ எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சமுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ ஒரு கொடுத்துருக்கிற ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் நம்பர் எந்த ஸ்கொயர் நம்பரை தாண்டி இருக்கு அப்படின்னா 62 ஸ்கொயர், விச் இஸ் 3844. அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா கிடைக்கிற நம்பர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக தான் இருக்கும். அந்த பெர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வர நம்பரை நீங்க இங்க 6 ஸ்கொயர் இருக்கா, 62 மைனஸ் 6, 62 பிளஸ் 6 அப்படிங்க போகுது. உங்களுக்கு ஏஜஸ் ஆஃப் M அண்ட் N கிடைக்கும். இதுல யார் M யார் N கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்கு. ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் M to N வந்து 5:6, விச் இஸ் M தான் வந்து யங்கர் ஒன்னு. ஸோ M வந்து 56, N தான் எல்டர் ஒன்று, ஸோ 68. ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதா +4 கண்டுபிடிச்சா ப்ரெசென்ட் வந்துடும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இங்க ஒரு 2 இயர்ஸ் பேக் கண்டுபிடிச்சு நம்ம ரேஷியோ பண்ண போறோம். இல்ல இந்த சம நான் ப்ரொசீஜர்ல தான் போவேன், விச் இஸ் பர்சன்டேஜ் வந்து 5x ஒரு 4 இயர்ஸுக்கு முன்னாடி, அப்புறம் பர்சன்டேஜ் 6x ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் M-க்கும் N-க்கும் எழுதிட்டு அதை நான் ப்ராடக்ட் பண்ணா 3808 கிடைக்கணும். இப்படி நான் வந்து ப்ரொசீஜர்ல தான் போவேன்னா தாராளமா போல, தப்பு கிடையாது. ஸோ 5x இன்ட்டு உங்களுக்கு 6xனா 30x ஸ்கொயரு மைனஸ் 20x minus 24x plus 16 is equal to 3808. Then 30x square minus 44x minus 3792. ஏன்னா இங்க உங்களுக்கு 16 மைனஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 3792 0. இதை நான் வந்து 2 டேபிள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்க போறேன். 22x minus 1896 0. இதுக்கு நான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறேன். என்னனாலும் பண்ணலாம், ஆனா இந்த ப்ரொசீஜர் கண்டிப்பா வேணுமா அப்படிங்கிறது நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். இதை செய்யறதுல தப்பு கிடையாது, பட் இதை செஞ்சு இந்த 1 மார்க் வாங்குறது எக்ஸாம்ல எவ்வளவு பெரிய வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பெட்டர் ஸ்கொயர் நம்பர் மக்கப் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த ஸ்கொயர் நம்பரோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறதுனால தான் இந்த சம்மை. நெக்ஸ்ட் சம். 1092 chocolates are to be distributed among 70 students in the class. Each boy receives 14 chocolates and each girl receives 18 chocolates.
Find the difference between total number of chocolates distributed to the boys and girls in the class. சம நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் கொடுத்துட்டாங்க 1092. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க 70. பட் எவ்வளவு பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் தெரியாது. பட் ஈச் பாய் ரிசீவ்ஸ் 14 chocolates and each girl receives 18 chocolates. ஸோ இப்போ அவங்க கேட்கறது டிஃபரன்ஸ் பிட்வீன் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பாய்ஸ் கேர்ள்ஸே தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பாய்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கேர்ள்ஸை வச்சு சமைச்சிடலாம். கேர்ள்ஸ் வச்சுன்னா 18 chocolates into 70. அஸ்யூம் 80 ஸ்டூடெண்ட்ஸுமே கேர்ள்ஸ் அப்படின்னு அஸ்யூம் பண்ணோம்னா 18 into 70. ஸோ 18 into 7 126 ஒரு 0. பட் ஆக்சுவல் வந்து 1092. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கு 168. அதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 14 அண்ட் 18 4 அதை வச்சு நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 42 யார் கிடைச்சிரும் அப்படின்னா பாய்ஸ் கிடைச்சிரும். ஸோ நம்ம பாய்ஸை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன டெக்னிக் யூஸ் பண்றோம் அப்படின்னா கேர்ள்ஸோடைய நம்பர் எடுத்து இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸை அஸ்யூம் பண்ணா கிடைக்கிற நம்பர்ல நம்மளுக்கு ஆக்சுவலா இருக்கிற சாக்லேட்டோட நம்பரையும் டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா ஒரு பர்டிகுலர் நம்பர் கிடைக்கும். அதை கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வச்சு டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பாய்ஸ் கிடைக்கும். ஸோ ஓவராலா 70ல பாய்ஸ் 42 அப்படின்னா நம்மளுக்கு கேர்ள்ஸ் ரிமைனிங் இருக்கிறது தானே. ஸோ கேர்ள்ஸ் எவ்வளோ நம்மளுக்கு தெரியும் 28ன்னு தெரியும். ஸோ இப்போ நம்மளுக்கு பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுது. இப்போ சம் நார்மலா போயிடும். இப்போ பாய்ஸுக்கு நம்பர் ஆஃப் சாக்லேட் வந்து 14, கேர்ள்ஸுக்கு நம்பர் ஆஃப் சாக்லேட் 18. இதை கால்குலேட் பண்ணி டிஃபரன்ஸ் சொல்றாங்க. இதை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம பெட்டர் இதை என்னவா மாத்திக்கலாம், நம்ம தேவைப்படுற மாதிரி மாத்திக்கலாமா. இந்த 28 into 18 வேணா நம்ம 42 into 12ன்னு மாத்திக்கலாம். இதை ஏன் அப்படின்னா இங்க 42 into 14ல இங்கேயும் 42வால இருக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த 28 நான் 42ன்னு மாத்திக்கிட்டேன். ஸோ அந்த 18 12ன்னு மாத்திக்கிட்டேன். ஏன்னா ப்ராடக்ட் ரெண்டு ஒன்று தான். 28 வந்து 42 மாறினா 18 12 ஆகும். அதாவது இங்க வந்து 2 part 3 part மாறிச்சுன்னா இங்க 3 part 2 part மாறும். இது எதுக்காகனா கால்குலேஷன் ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுக்கு தான் எடுக்க போறோம், விச் இஸ் 42 into 2. ஸோ 84. அவ்வளவுதான். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது, அவ்வளவுதான். நான் இப்போ வந்து ஆரம்பத்துல சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா டு கால்குலேட் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ அதுக்கு நம்ம பாய்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அஷ்யூம் பண்ணிட்டோம். இருக்கிற 70 மெம்பர்ஸையும் அஷ்யூமஸ் கேர்ள்ஸ், அதாவது அவங்களுடைய கேர்ள்ஸ் ரிசீவ் பண்ண சாக்லேட் இருக்கு இல்லையா 18 சாக்லேட், அதுதான் 70யுமே கேர்ள்ஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ண டோட்டல் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1260. பட் ரியாலிட்டி என்ன 1092 தான் டோட்டல் சாக்லேட். ஸோ டிஃபரன்ஸ் என்ன 168. அதை யாரை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும், த டிஃபரன்ஸ் பிட்வீன் சாக்லேட்ஸ் ரிசீவ்டு பை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வச்சு டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கிடைச்சிரும். ஓவரால் 70ல பாய்ஸ் வந்து 42னா கேர்ள்ஸ் 28ன்னு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு இப்போ கேட்குற கொஸ்டின் என்ன டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் பாய்ஸ் வந்து 14, கேர்ள்ஸ் வந்து 18. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது என்ன அப்படின்னா 42 into 14க்கும் 28 into 18க்கும் கால்குலேட் பண்ணி அதில் உள்ள டிஃபரன்ஸ். பட் அந்த மல்டிப்ளிகேஷனுக்கு போறதுக்கு பதிலா இந்த 28 into 14 நம்ம மாத்தி 42 into 12ன்னு வச்சுக்கிட்டோம். ஏன்னா கால்குலேஷன் ஈஸியாக்கிறதுக்கு 28 into 14 42 into 12 ஆக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. 28 42 ஆகுனா 2 part 3 part ஆகும். அப்போ 18 3 part 2 part ஆகுங்கிற ஒரு சின்ன லாஜிக் அப்ரோச் பண்ணி கால்குலேஷனை ஈஸி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், train A starts from Chennai to Kovai at 5 a.m. and reaches Kovai at 12 p.m. Train B starts from Kovai to Chennai at 8 a.m. and reaches Chennai at a certain time. Find the distance covered by train B when both trains meet each other. If speed of a train A and B are 90 km per hour and 70 km per hour respectively. ஸோ ஓப்பனாக ஸ்பீடு கொடுத்துட்டாங்க, அதனால வந்து இது எப்படி நார்மல் சம்மா தான் இருக்கும். ஒரு சைடில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இங்க சென்னை இங்க கோவை அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ சென்னையில இருந்து கோவைக்கு கிளம்புறது வந்து உங்களுக்கு 5 a.m. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 12 p.m. ஸோ விச் இஸ் 7 hours travel. ஸ்பீடு உங்களுக்கு தெரியும் 90 km per hour யாருக்கு ட்ரெயின் ஏக்கு. ஸோ 90 km per hour 7 hours travel அப்படின்னா ஓவராலாக எவ்வளோ இருக்கும் 630 km இருக்கும் டிஸ்டன்ஸ். ஏன்னா 90 km 7 hours travel பண்ணால் 630 km இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ தெரியுமா. இப்போ இன்னொன்று என்ன சொல்றாங்க ட்ரெயின் பி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது. இப்போ நம்ம பார்த்தது ட்ரெயின் ஏ.
ஸோ ட்ரெயின் பி ஸ்டார்ட் பண்ணது எடுத்துங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதே தான். ஸோ கோவையில இருந்து 8 o'clock வந்து கிளம்புறாங்க மார்னிங். இங்க வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க, சர்டைன் டைம்ட்டாங்க. இது நம்மளுக்கு ஈஸி கால்குலேட் பண்றது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் மொத்தம் வந்து 630 கிலோமீட்டர்னு தெரியும். அதுவும் வந்து உங்களுக்கு ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 70 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு தெரியும். அப்போ கண்டிப்பா 9 ஹவர்ஸ் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியா தெரியிற விஷயங்கள் தான். ஸோ 8 AM ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து ஈவினிங் ஒரு 5 PM போயிருப்பார். 9 ஹவர்ஸ் அதுலேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போ அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா போத் ட்ரெயின்ஸ் ஆர் மீட்டிங் ஈச் அதர் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 630 கிலோமீட்டர். அதுல இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா ஏ, ரெண்டாவது தான் பி. ஸோ ஏ ஸ்டார்ட் பண்ணது 5 o'clock மார்னிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. பி 8 o'clock தான் அப்படிம்பாரு இல்லையா? அப்போ இந்த 5 to 8 வரைக்கும் ஏ மட்டும்தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். எவ்வளோ? ஒரு 3 hours. ஏயோட ஸ்பீட் என்னது 90. ஸோ இந்த 90 into 3 hours ஏ மட்டும் டிராவல் பண்ணதுனால ஒரு 270 கிலோமீட்டர் அது ஆல்ரெடி டிராவல் பண்ணியாச்சுன்னா ரிமைனிங் இருக்கிற 360 கிலோமீட்டரை தான் இவங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து இப்போ டிராவல் பண்ண போறாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண போறாங்கன்னா ஸ்பீட் ரெண்டு ஆட் ஆயிரும். ஸோ 90 + 70 160 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வருவாங்க. அப்படின்னா இதை நீங்க இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணா 9/4 hours. ரெண்டு பேரும் எத்தனை மணிக்கு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி அர்த்தம்? 8 o'clock. ஏன்னா 5 o'clockல ஏ ஆரம்பிச்சது 8 o'clock வரைக்கும் அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே இப்போ 8 o'clock ஸ்டார்ட் பண்ற மாதிரி டிஸ்டன்ஸ் இப்போ 360 கிலோமீட்டர், ஆப்போசிட் டைங்களால ஸ்பீட் வந்து 160. ஸோ 9/4 ஹவர்ஸ்ல வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ரெண்டு பேரும் மீட் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து 2 hours 15 minutes எப்படினாலும் எடுத்துக்கோங்க, எல்லாம் ஒன்று தானே. இப்போ அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா மீட் பண்ணும்போது ட்ரெயின் பி எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணணும். ட்ரெயின் பியோட ஸ்பீடு நம்மளுக்கு தெரியும் 70. அவன் ரெண்டு பேருமே இப்போ 2 hours 15 minutesல டிராவல் பண்றாங்க. அவங்க பியை மட்டும்தான் கேட்கறாங்க. ஸோ பி வந்து 70 into 2 hours 15 minutes. 70 into 2 140. ஒரு 1/4 அப்படின்னா 35 17.5. ஸோ மொத்தம் 157.5. இது சும்மா இது ஒண்ணுமே இல்லை. இப்படியே கொடுத்துருக்க டீட்டெயிலாக எடுத்து எழுதுனா ஆட்டோமேட்டிக்கா உருவாயிருது, அவ்வளவுதான். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். அது ஆக்சுவலா இங்கேயே தெரியும். இப்போ இந்த ஏ ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணதே நம்மளுக்கு தெரியும். 5 AM 12 PMனா 7 hours, ஸ்பீடு 90 கிலோமீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் 630. அங்கே போதும் நம்மளுக்கு சம். இங்க பி வந்து எத்தனை மணிக்கு வருதுங்கிறதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும்னு தேவையே கிடையாது. அப்புறம் ஏன் இந்த 270 மைனஸ் பண்ணோம்? ஆமா, ட்ரெயின் ஏ வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி 8 o'clock வரைக்கும் ட்ரெயின் ஏ தனியா தான் போயிட்டு இருக்கும். ஏன்னா ட்ரெயின் பி ஸ்டார்ட்டே பண்ணல. அப்போ ஒரு 270 கிலோமீட்டர் ட்ரெயின் ஏ தனியாவே மூவ் ஆயாச்சு. அப்போ ஓவரால் 360 270 போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 360 கிலோமீட்டர் தான் இன்னும் வந்து ரிமைனிங்கே இருக்கு. அந்த 360 கிலோமீட்டர் ரெண்டு பேருக்கு கேப் இருக்கும்போது தான் ஏபி ரெண்டு பேருமே இப்போ வந்து கதையில இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏ மட்டும் தான் இருந்தார். இப்போ ஏபி ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல வர மாதிரி, ஆப்போசிட்னா ஸ்பீட் ஆட் ஆகும். ஸோ இங்க வந்து ஏயோட 90 பியோட 70 சேர்த்தா 160. ஸோ 360/160 9/4 hours இல்லை 2 hours 15 minutes எப்படினாலும் எடுத்துக்கலாம். பியோட டிராவல் டிஸ்டன்ஸ் கேட்கறதுனால 70 into 2 hours 15 minutes. ஏ கேட்டிருந்தாங்கன்னா 90 into 2 hours 15 minutes நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருப்போம். ஒருவேளை ஏ மொத்தமா எவ்வளவு டிராவல் பண்ணியிருந்தான்னு கேட்டாருன்னா ஏக்கு வந்து நம்ம 90 into 2 hours 15 minutes கண்டுபிடிச்சு பிளஸ் ஒரு 270 கால்குலேட் பண்ணிக்கணும். ஏன்னா ஏ தனியா வர ஒரு 270 போயிருக்காரு. அப்படி இல்லையா, இப்போ உங்களுக்கு பி தான் தெரியும்ல 157.5ன்னு. ஓவராலா 630ல இருந்து அதை மைனஸ் பண்ணிட்டு ஏ டிராவல் பண்ண மாதிரி எடுத்துக்கலாம். சம்மு என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம ஜஸ்ட் சொல்றேன். இதுல நான் எந்த லாஜிக்குமே அப்ரோச் பண்ணல. கொடுத்ததை எடுத்து அப்ளை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வருது, அவ்வளவுதான். Next, a mixture contains 260 liters of pure milk is mixed with 65 liters of water. If 75 liters of the mixture are taken out and 5x plus 4 liters of milk and 4x minus 2 liters of water are added to the mixture, then the ratio of milk to water becomes 7:2. Find the quantity of milk added to the mixture. அதாவது added to the mixture 5x plus 4 கேட்கறாங்க. ஸோ இனிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கிற டீட்டெயில் என்ன அப்படின்னா மில்க், பியோர் மில்க் 260 liters, வாட்டர் கூட ஆட் பண்றாங்க, அது ஒரு 65 liters. ரேஷியோ படி பார்த்தோம்னா 65 இங்க 4 times இருக்கா. ஸோ 4:1 இப்படிதான் இருந்தது. அது வந்து யாரை வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு 75 liters வந்து வெளியே எடுக்கிறாங்க. நம்மளுக்கு இப்ப தெரிய வேண்டிய முக்கியமான விஷயமே வெளியே போற அந்த 75 கண்டிப்பா 4:1 ரேஷியோ தான் வெளியே போகணும். விச் இஸ் 60 and 15ல தான் வெளியே போகணும். அது ரொம்ப முக்கியம். இது வந்து பேசிக் மிக்சர்ல. ஸோ 60 and 15 வெளியே போயிடுச்சுன்னா மில்க் இப்போ எவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னா வந்து
200, வாட்டர் எவ்வளவுதான் இருக்கும் 50. இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல. அவங்களே 5x + 4 4x - 2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எடுத்து அப்படியே தான் அப்ளை பண்ணணும். அப்போ மில்க்கு ஒரு 200, வாட்டர் ஒரு 50 இருக்கும்போது மில்க் கூட கொண்டு போய் ஒரு 5x + 4 ஆட் பண்றாங்க. வாட்டர் கூட கொண்டு போய் ஒரு 4x - 2 ஆட் பண்றாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு ரேஷியோ 7/2 கிடைக்குது. அவ்வளவுதான். இதை தான் ஈக்குவேட் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூவே தெரியாது. இப்போ என்ன ஆயிரும் உங்களுக்கு, ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இது 204 ஆயிருமா, இது 48 ஆயிரும். அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா 5x × 2 வந்து 10x, 4x × 7 28. 10க்கும் 28க்கும் டிஃபரன்ஸ் 18x. இது ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா 204 × 2 204 × 2னா 408. அப்புறம் இங்க வந்து 48 × 7 50 × 7 ஒரு 350. அதுல ஒரு 14 போயிருச்சு அப்படின்னா 336. இது ரெண்டுக்கும் வந்து டிஃபரன்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து இங்க 14 வச்சா ஒரு 60, 64, 8, 72. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 4. இப்போ அவங்க கேட்கறது மில்க் கேட்கறாங்க. எக்ஸோட வேல்யூ 4னா மில்க் எவ்வளவு, 5x + 4 அப்போ 24. எகைன் சம்பளம் இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சிட்டோம். மில்க் இனிஷியலா பியூர் மில்க் 260, வாட்டர் வந்து 65, 4:1 ரேஷியோல இருக்கு. அதே மாதிரி அதுல இருந்து ஒரு 75 லிட்டர்ஸ் வெளியே எடுக்கிறாங்க. அப்ப அதுவும் 4:1 ரேஷியோல தான் வெளியே எடுக்கணும். ஸோ 60 லிட்டர்ஸ் மில்க், 15 லிட்டர்ஸ் வாட்டர் வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது 200 லிட்டர் மில்க்கும் 50 லிட்டர் வாட்டரும் இருக்கும். இப்போ அந்த இருக்கிற அந்த மில்க் கூட கொண்டு போய் 5x + 4ம் வாட்டர் கூட கொண்டு போய் 4x - 2வும் ஆட் பண்ணா அந்த ரேஷியோ 7/2 அப்படின்னு சொல்றாங்க. 7:2 7/2 எல்லாம் ஒண்ணுதான். அதை இப்போ நான் ஜஸ்ட் என்ன மட்டும் பண்ணேன் அப்படின்னா ஈக்குவேட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு 5x × 2 அப்படின்னா அது ஒரு 10x. இங்க வந்து 4x, இங்க 7 அப்படின்னா அது வந்து 28x. இது ரெண்டும் மைனஸ், அப்படி பார்க்காதீங்க, டிஃபரன்ஸ்னு பாருங்க. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 18x. அடுத்து இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே 200 + 4 தானே, அது இன்ட்டு 2 ஆனால் 408. இங்கே 50 - 2 48. 48 × 7 336. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் 72. எக்ஸோட வேல்யூ 4. என்ன கேட்குறாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட், ப்ராஃபிட் ஆர் லாஸ். A sold a bike at a loss of 16%. If he had sold the bike at a profit of 22%, he would have received rupees 3325 more. Find the difference between the selling price of a bike sold at a profit of 22% and the selling price of a bicycle sold at a profit of 36% if the cost of a bicycle is 750 more than that of a bike. சம்ம வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து இப்போ பைக் இருக்கு அப்படின்னா பைக்கோடைய காஸ்ட் பிரைஸ் தெரியுமா அப்படின்னா வந்து தெரியாது. செல்லிங் பிரைஸ் தெரியுமானா தெரியாது. இன்னொரு சைட்ல பைசைக்கிளோட காஸ்ட் பிரைஸ் தெரியுமா அப்படின்னா தெரியாது. செல்லிங் பிரைஸ் தெரியுமானா தெரியாது. பட் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 5 டைம் பைக்கோட செல்லிங் பிரைஸுக்கும் பைசைக்கிளோட செல்லிங் பிரைஸுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, டிஃபரன்ஸ் எடுங்க. பட் பைசைக்கிள் பாத்தீங்கன்னா பைக்கோட ஒரு 750 எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம சொல்றாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் ஹிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா லாஸ்ட் 16% பைக்கை நம்ம வந்து வித்தது. ஒருவேளை ப்ராஃபிட் 22% இருந்தா 3325 அதிகமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டுக்கு நம்ம வித்தோம் இல்லையா பைக்கை, 22% ப்ராஃபிட்டுக்கு வித்த பிரைஸ் இருக்கும்ல, அதை பைசைக்கிளை 36% ப்ராஃபிட்டுக்கு வித்திருந்தா கிடைக்கக்கூடியதை எடுத்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். ப்ரொவைடட் உங்களுக்கு வந்து பைசைக்கிளோட காஸ்ட் வந்து 750 மோர் தென் பைக்குங்கிறாங்க. இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ண போறதுல இப்ப நம்மளுக்கு பைக்கோட காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், பைசைக்கிளோட காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் எதுவுமே நம்ம என்ன பண்ண போறது இல்ல, கண்டுபிடிக்க போறது இல்ல. we are not going to calculate anything regarding bike cost price, selling price or bicycle cost price, selling price, but we are going to find out the answer. அது என்னங்கிறத இந்த சம்ல பார்க்க போறோம். அதுதான் விஷயமே. சரி, பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ் 16%, ஸோ -16 வச்சுக்கலாம். இன்கேஸ் ப்ராஃபிட் 22% இருந்தா, அதாவது பிளஸ் 22% இருந்தா, விச் இஸ் கேப் 38. அமௌண்ட் படி பாத்தீங்க அப்படின்னா 3325 வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த 38% தான் பாத்தீங்கன்னா 3325. நம்ம கால்குலேட் பண்ண போறது என்ன அப்படின்னா செல்லிங் பிரைஸ் ஆஃப் அ பைக். செல்லிங் பிரைஸ் ஆஃப் அ பைக் அப்படிங்கிறது என்னது, உங்களுக்கு பைக்கோட செல்லிங் பிரைஸ் 22% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் பிரைஸ் இஸ் 122%. அண்ட் செல்லிங் பிரைஸ் ஆஃப் பைசைக்கிள்
ப்ராஃபிட் 36, ஸோ செல்லிங் ப்ரைஸ் 136%. ஸோ டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 14% நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். பட் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டோட காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல் கிடையாது. பைசைக்கிளுக்கு ஒரு 750 அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்கு, அதையும் நம்ம செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ 38,3325னா இப்போ 38னா 19 டைம்ஸ், இது 7 டைம்ஸ். 19 எடுத்து 3325 கிடைச்சோம்னா இது 1. ஸோ 242, 19 அப்போ 7 டைம்ஸ் 233. ஸோ 5. ஓகே, 175. 175 இன்ட்டு 7 ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு 700 1225. ஓகே, ஸோ கால்குலேஷன் ஓவர். 1225. இப்போ நாம ரொம்ப முக்கியம், நாம என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல அப்படின்னா பைக்கோட காஸ்ட் ப்ரைஸும் பைசைக்கிளோட காஸ்ட் ப்ரைஸும் ஈக்குவல்ங்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த இடத்துல இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா 750 பைக்கோட காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்போ அந்த 750யும் அதுக்கு உண்டான 36%. ஸோ 750ல 36% எவ்வளோ ஆச்சு? 270. இப்போ 1000 இருந்தா 360, 750னா 270. அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்து வச்சுக்கணும். ஏன்னா டிஃபரன்ஸ் இல்ல. அப்போ ஓவராலா என்ன கிடைக்குது உங்களுக்கு? இங்க ஒரு 5, இங்க ஒரு 4, இங்க 1, 2, 2, 4, 5. That's it. See, one of the best approach இது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எதுவுமே நம்ம கால்குலேட் பண்ண போறது இல்லை. ஸோ இனிஷியலா நம்ம கால்குலேட் பண்ணது என்னது? பைக்கு லாஸ் 16%, if profit 22%, the difference is 38%, in value 3,325. Assume the cost price of bike and bicycle is equal. So the selling price of bike is, which is 122%, because the profit is 22%, and the selling price of bicycle, which is 136%, because the profit is 36%. So when we assume the cost price is equal, so we are going to find out only 14% difference in selling price. So we know that is 1225. But in reality, the cost price of bicycle is something more, which is 750 rupees more. Moreover, the profit of that extra amount, which is 750, is 36%. So 36% of 750 is 270. So overall, the difference between the selling price of bike and bicycle is 2225. ஸோ இந்த சம்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல. we don't know anything about the cost price of bike, selling price of bike, cost price of bicycle, selling price of bicycle, எதுவுமே தெரியாது. but we know the answer. Time and work. Next sum. X and Y can complete a work in 30 days. X and Z together can complete a work in 45 days. Y and Z together can complete a work in 75 days. If X, Y, Z together started the work and the total wages obtained by them were rupees 8370, find the difference between the wages obtained by X and Y. ஸோ இந்த சம்ம நம்ம ரேஷியோவில் அப்ரோச் பண்ணலாம். எல்சிஎம்லாம் போக வேண்டிய தேவை இருக்காது. பட் கம்பேரிசனில் நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் ஒரு சைடில் யார் அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய், இன்னொரு சைடில் எக்ஸ் அண்ட் இசட். ஸோ டேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது 30 days, இது வந்து 45 days. ஸோ விச் இஸ் ரேஷியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2:3. அப்போ எஃபிஷியன்சி படி பார்த்தோம் அப்படின்னா இது 3, இது 2. இன் அனதர் சைடு எக்ஸ் பிளஸ் இசட் அண்ட் ஒய் பிளஸ் இசட், இதை கம்பேர் பண்ணோம்னா இது 45, இது 75. ஸோ டேஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 3:5. ஸோ எஃபிஷியன்சி படி பார்த்தீங்கன்னா 5:3. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு merge. ஸோ 3:2யும் 5:3யும் merge பண்ணோம் அப்படின்னா 3 5s are 15, 2 5s are 10, 2 3s are 6. நம்மளுக்கு இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 15:10:6. இந்த 15ங்கிறது யாரு? எக்ஸ் பிளஸ் ஒய். இந்த 10ங்கிறது யாரு? எக்ஸ் பிளஸ் இசட். இந்த 6ங்கிறது யாரு? ஒய் பிளஸ் இசட். பட் நமக்கு தேவை என்னன்னா இண்டிவிஜுவலா எக்ஸ் ஒய்க்கு உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். இங்க எக்ஸ் பிளஸ் இசட், ஒய் பிளஸ் இசட். ஸோ வி வாண்ட் டு நோ எக்ஸாக்ட்லி த எஃபிஷியன்சி ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா we know x plus y efficiency is 15.
அதில் நம்மளுக்கு எக்ஸ் ஒய் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படின்னு தெரியணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் பிளஸ் இசடும் ஒய் பிளஸ் இசடையும் கம்பேர் பண்ணோம்னா, see here it is 10, here it is 6. ஸோ இசட் எக்ஸ் கூட சேரும்போது 10, ஒய் கூட சேரும்போது 6. அப்போ இங்கே டிஃபரன்ஸ் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்போ அந்த 4க்கு டிஃபரன்ஸ் யாரால தான் அப்படின்னா எக்ஸ் ஒய்க்கு தான் டிஃபரன்ஸ் என்னது? 4. அதே நேரத்தில் எக்ஸ் கூட இசட் சேரும்போது தான் ஸ்ட்ராங்காக இருக்கு 10, ஒய் கூட இசட் சேரும்போது 6 தான் இருக்கு. அப்போ எக்ஸ் தான் வந்து கிரேட்டர். அதே நேரத்தில் 4 எக்ஸ்ட்ரா தென் ஒய். இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. See, we are going to find out the individual efficiency of x and y. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் இசடோட வேல்யூ ஒய் பிளஸ் இசடோட வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 4. ஏன் 4 வருதுன்னா எக்ஸ் கூட இசட் சேரதுக்கும் ஒய் கூட இசட் சேரதுக்கும் டிஃபரன்ஸ் 4 இருக்குன்னா அதுக்கு காரணம் எக்ஸும் ஒய்யும் தான். இசடோட வேல்யூ அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ அந்த 4 யார் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்கன்னா எக்ஸ் தான். நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் தெரியும் 15. ஸோ 15 4 டிஃபரன்ஸ் வர்ற மாதிரி பிரிக்கணும். அப்போ 4 வெளியே எடுத்துக்கிட்டோம்னா 11. ஸோ 11 பிரிச்சிட்டோம் அப்படின்னா 5.5 5.5. இதில் அந்த 4 வந்து எக்ஸுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸ் பிகம்ஸ் 9.5 அண்ட் ஒய் பிகம்ஸ் 5.5. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் ஒய் ரெண்டோட வேல்யூ தெரியும். இவ்வளோதான். இதை எடுத்துட்டோம்னா இப்போ சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஓவராலாக நம்மளுக்கு ரேஷியோ படி என்ன இருக்கு? 15 + 10 + 6 இல்லையா? இதுதான் வந்து இவங்களோடது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். பட் அது எக்ஸ் பிளஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் இசட், ஒய் பிளஸ் இசட். நம்மளுக்கு தேவை வந்து கொடுத்துருக்கிற வேஜஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட். நம்மளுக்கு எக்ஸ் ஒய்க்கு தெரியும். அப்போ இசடுக்கும் கண்டுபிடிச்சலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இல்லை. சி யூ நோ த வேல்யூ ஆஃப் ஒய் இஸ் 5.5, ஒய் பிளஸ் இசட் 6. அப்போ இசடுக்கு 0.5 தான் இருக்கும். ஸோ இசடுக்கு 0.5. இப்போ நம்மளுக்கு இண்டிவிஜுவலாக எல்லாமே தெரிஞ்சிருச்சு. எக்ஸோட எஃபிஷியன்சி 9.5, ஒய்யோட 5.5, இசடு 0.5 எல்லாமே தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ ஓவராலாக உங்களுக்கு எஃபிஷியன்சி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 15.5 தான் ஓவரால் எஃபிஷியன்சி. ஸோ when they work for 15.5, they are getting 8370 as wages. இப்போ நம்ம கேட்கறது டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 4. ஸோ 4க்கு எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் விஷயம் இல்லையா? இதை சிம்பிளிஃபை மட்டும் பண்ணணும். ஸோ 15.5க்கும் 4க்கு எடுத்தோம்னா இல்லை 31 8ன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 31 837க்கு வந்து நம்ம அடிச்சுக்கலாம். 15.5 4 இல்லை 31 8 எல்லாமே ஒன்று தான். ஸோ 31 8370 அடிச்சோம்னா அங்கே 2 டைம்ஸ் 62 ரிமைனிங். இப்போ 217 7 டைம்ஸ் 270. 270 into 8 1600 560 2160. எஸ். See, I repeat again. X plus Y on a days 30, X plus Z on a days 45. Days ratio 2:3, so the efficiency ratio 3:2. Another side, comparing X plus Z with Y plus Z, 45 days and 75 days. Days ratio 3:5, so the efficiency ratio 5:3. Now merging 3:2 with 5:3. After merging the ratio 15:10:6 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ரேஷியோ. பட் அது யாரோடது? X plus Y, X plus Z, Y plus Z. நம்மளுக்கு இப்போ தேவை எக்ஸ் பிளஸ் ஒய்யோட டிஃபரன்ஸ். அப்போ we are going to find the individual efficiency. So to find out x and y, we are comparing x and z with y and z. ஸோ அவங்க ரெண்டோட வேல்யூவோட டிஃபரன்ஸ் 4. அந்த 4க்கு காரணம் x and y. ஸோ x and yக்கு டிஃபரன்ஸ் 4 இருக்கணும். அண்ட் we know x plus y is 15. ஸோ 15 4 டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி பிரிக்கணும்னா subtract 4 from 15. ஸோ ரிமைனிங் 11. ஸோ ஈக்குவலாக பிரிச்சுட்டு அந்த 4 எக்ஸை கொடுத்துட்டோம்னா எக்ஸ் 9.5, ஒய் 5.5. இப்போ இசட் எவ்வளோன்னு சொல்லிட்டு தெரியணும். ஒய்யோட வேல்யூ 5.5னா இசடோட வேல்யூ 0.5 இருக்கணும். எனக்கு டோட்டல் 6. ஏதாவது ஒன்று சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக எஃபிஷியன்சி 15.5னா நம்மளுக்கு தேவை டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் அண்ட் ஒய் டிஃபரன்ஸ் 4. ஸோ 15.5 தான் 8370. 4 எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுறோம். அந்த கால்குலேஷனுக்கு 15.5 டேபிளுக்கு போகிறதுனால அதை டபுள் பண்ணி 31 18 வச்சுட்டு 31 டேபிள் வச்சு 8370 சிம்பிளிஃபை பண்ணால் 270. ஸோ 270 into 8 2160. ஸோ I am not telling this is the only way to solve this particular sum. நீங்க தாராளமா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கலாம், எஃபிஷியன்சிக்கு போகலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பட் எப்படியும் சம் செய்யலாம் அப்படிங்கிறதுனால இந்த சம்மனை இப்படி செஞ்சு காமிக்கிறேன். That's it. Next, B invested rupees 16,500 in simple interest at
R plus 6% per annum for 4 years and 4 months. A invested rupees 11,500 in simple interest at R percentage per annum for 6 years. If the sum of the simple interest received by B and A together is rupees 21,150, find the value of R plus 6%. ஆக்சுவலாக நார்மலான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு, பட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க வந்து எக்ஸாக்டாக கொடுக்காம இயர்ஸ் கொஞ்சம் இங்கே 6 இயர்ஸ் ரவுண்ட் ஆஃப் இருக்கு, இங்கே 4 இயர்ஸ் 4 months விச் இஸ் 4 1/3 இயர்ஸ் இப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா 4 months is 4/12 months, ஸோ 4/12 1/3 இயர்ஸ், ஸோ இயர்ஸ் வச்சோன்னா 4 1/3 இயர்ஸ். இப்போ இந்த சம்மில் நம்ம கால்குலேட் பண்ண சொல்றது என்னது, வாட் இஸ் ஆர் பிளஸ் 6%. ஸோ இந்த சம்மை நம்மளுக்கு தேவைப்பட்ட மாதிரி கொஞ்சம் வந்து மாற்றிக்கணும். சரி, இங்க வந்து ஆர் பர்சன்டேஜ், இங்க ஆர் பிளஸ் 6%. அதாவது பியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஏ பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல் இஸ் 16,500. நீங்க ஏல எடுத்துட்டீங்கன்னா ஏஐ பொறுத்த வரைக்கும் 11,500. ஆனா பிஏ பொறுத்த வரைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் பிளஸ் 6%. ஆனா ஏஐ பொறுத்த வரைக்கும் 6%. மோரோவர் இங்க வந்து இயர்ஸ் பாத்தீங்கன்னா 4 1/3 இயர்ஸ், இங்க வந்து 6 இயர்ஸ். இப்போ நமக்கு கால்குலேட் பண்ண போறது வந்து ஆர் பிளஸ் 6 ஆர்னு ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு கோயிங் டு ஆல்டர் த சம் ஃபார் அவர் கன்வீனியன்ஸ். எப்படின்னா இங்க உங்களுக்கு ஓவராலா கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா பிஏ டோட்டல் வந்து 2110 தான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் இங்க விஷயம் என்னன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6% இருக்குது. அந்த 6% இப்போ சம்ல விட்டு வெளியே எடுக்க போறோம். அப்ப இந்த 6% வெளியே எடுக்கும் போது அந்த 6% வந்து இவ்வளவு இயர்ஸ்க்கு உண்டான வட்டி இருக்குல்ல, அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து வெளியே எடுக்கும். ஸோ 6 into 4 24, 6 into 1/3 2. So 24 26%. We are going to calculate 26% for 16,500. So 26% இப்போ calculate பண்ணணும். 26% னா 25% எடுத்துக்கலாமா, plus 1. Okay, so 4290. சரி, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது கால்குலேட் பண்றதெல்லாம். ஏன்னா இப்போ வந்து இதற்கு 26% கால்குலேட் பண்ணும். நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா வந்து ஒரு 25%ம் ஒரு 1% கால்குலேட் பண்ணிடுவேன். 25%னா யூ நோ தட் இல்லையா, இந்த வேல்யூ வந்து 4ஆல டிவைட் பண்ணிட்டா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக் கிடைச்சிடும். 4ஆலனா இது 16,000 4,000, 500 ஒரு 125, ஸோ 4125. அதில் ஒரு 1% விச் இஸ் 165 சேர்த்துட்டோம்னா 4290. அவ்வளவுதான். அதை வந்து மென்டலி கால்குலேட் பண்ணிக்கிற போறோம். ஸோ எனிஹோ இப்போ நம்ம இது வந்து சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 16860. எஸ், கரெக்ட். ஸோ இதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. 4300 வச்சுக்கிறேன். அதுல இருந்து அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கிறது, கால்குலேட் பண்ணிக்கிறது. அண்ட் யோர் சாய்ஸ், எப்படினாலும் சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஆர் பிளஸ் 6% இருந்துச்சுல பியில், அதை 6% மாற்றிருக்கோம். அப்போ அதில் 6% 4 1/3 இயர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம். அப்போ சம்மு நம்ம இனிமேல் 21,150 வைக்க போகிறது இல்லை, நாம 16,860க்கு வைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ சம்ம ஆல்டர் பண்ணால் நம்மளுக்கு ரெண்டுமே 6% தான். இது 6%, இதுவும் 6% தான். இப்போ நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து ரொம்ப ஈஸி இல்லையா? எப்படி இந்த கால்குலேஷன் நம்ம ஈஸியாக போறோம் அப்படின்னா, ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இங்க நம்ம கால்குலேட் பண்ண போறது 4 1/3 இயர்ஸ். ஸோ நம்ம கால்குலேட் பண்ண போற இந்த ஆர் பாத்தீங்கன்னா இந்த 3 டேபிளுக்கு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ல நீங்க 16ஓ 22ஓ 10ஓ வெளியே எடுத்துடலாம். நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டே ஆப்ஷன், ஒன்று 12 இல்லை 18. இதை வச்சு போய் பார்க்கலாம். ஏன்னா 1/3னா டினாமினேட்டர் 3னா 3 டேபிளுக்கு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எனக்கு வேல்யூ வந்து ரவுண்ட் ஆஃபா இருக்கு. ஸோ எனக்கு 3 டேபிளுக்கு அடி வாங்குற மாதிரி இருக்குன்னா எனக்கு ரெண்டே சாய்ஸ், ஒன்று 12, இன்னொன்று 18. ஸோ நான் 12 வச்சு செக் பண்ணி பார்க்க போறேன். வந்தா 12 ஆன்சர், வரலைன்னா 18 ஆன்சர், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 12 வச்சு செக் பண்ண போறேன். நல்லா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு we are going to assume whether the R is 12% or not அப்படின்னு செக் பண்ண போறேன். ஸோ இப்போ நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது என்னது, 16,500க்கு 12% 4 1/3 இயர்ஸ்க்கு. ஸோ 12 into 4 48, 12 into 1/3 ஒரு 4, ஸோ 52%. ஸோ ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண வேண்டியது இதுக்கு எவ்வளோ அப்படின்னா வந்து ஒரு 52%. 50%ங்கிறது பாதியா 8,250. அடுத்து ஒரு 2 165, ஸோ 330. ஆட் பண்ண எவ்வளோ வந்து 8580. கரெக்ட். தென் ஒரு 12% 6 இயர்ஸ் இங்க இல்லையா, நம்ம ஆர் வந்து ரெண்டுமே 12% தான் வைக்கிறோம். ஸோ 12 into 6 72%. 72% ஆஃப் 11500, 72%. ஸோ 10% 1150. 70% எடுத்தோம்னா 7000 8050. அப்புறம் ஒரு 2%. ஓகே,
ஒரு 230. ஸோ ஓவரால் 8280. இதோட டோட்டல் எடுத்து பார்த்தோம்னா 061 இதுவும் எவ்வளோதான் வருது உங்களுக்கு 16860 ரைட். ஸோ இங்கே 16860 இங்கே 1680. ஸோ ஆர் பர்சன்டேஜ் இஸ் 12. ஸோ ஆரோட வேல்யூ 12. ஆனால் நம்மளுக்கு கேட்கறது ஆர் பிளஸ் 6. ஸோ ஆன்சர் வந்து 18. தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஆர் தான் 12. அவங்க கேட்டிருக்கிறது ஆர் பிளஸ் 6. ஸோ 18%. ஸோ என்னெல்லாம் இந்த சம்ல நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, see the principal of B is 16,500, the principal of A is 11,500, and the number of years for B is 4 1 by 3 years and for A is 6 years. Fine. But we don't know anything about the rate of interest, but the total interest is 21,150. The problem is here it is R plus 6 and here it is R. So we are going to alter the sum. We are going to take out which the 6%. We are going to take out the 6% from the sum. So 6% for 4 1 by 3 years, which is 26% of 16,500. We are going to eliminate that. So we are going to have 16,860 as a total interest. Now we are going to just compare with the options. Here the number of years is 4 1 by 3 years, which is any rate of interest we are going to calculate should be divisible by 3. In that formula we can eliminate option B, option D and option E. So we have two more options. Option A 12% and option C 18%. So I tried from 12%. இப்போ நீங்க என்ன கேட்கலாம்னா இஃப் 12% மே நாட் பி ஒர்க் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டே ஆப்ஷன் தான் 12% 18%. இல்லைன்னா ஆர் 18%ன்னு வரும். ஒருவேளை கேன்சர் ஒருத்தர். So anyhow, we are going to calculate 12% with 4 1 by 3 years. So 12% 4 1 by 3. 12 into 4, 48. 12 into 1 by 3, 4. So 52% of B is 8580. And 12% 6 years, which is 72% of A, which is 8280. So 16,860. Here 16,860. So the R is 12%. But the question is R plus 16%. So the answer is 18%. Nothing but calculation. Nothing but percentage. மற்றபடி இது ரொம்ப பெரிய சம்லாம் இல்லை. see we know how to alter the sum. இல்லை அப்படின்னா ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷனுக்கு போக வேண்டியதான். ஈக்குவேஷன் ஆஸ் யூஷுவலாக உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும். நீ இந்த கால்குலேஷன் ரொம்ப சாதாரண நினைக்க. இதுல என்னென்ன சின்ன சின்ன கால்குலேஷன் உங்களுக்கு பெருசா இருக்கு. நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு 16,500க்கு 52% கண்டுபிடிக்கணும். ஸோ 50% 2%, 15% வந்து 8,250. ஏன்னா half of 16,500. அப்புறம் 2% 1% 165. அப்போ 2%னா உங்களுக்கு வந்து 330. ஸோ டோட்டல் 8580. இது மாதிரிலாம் கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது கூட தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. பட் எக்ஸாம்ல நீங்க இதை எழுதி செஞ்சாலும் தப்பு கிடையாது. பட் நான் சொல்றேன். அடுத்து என்னது 72% of 11,500. see 10% is 1,150. அப்போ 70% எவ்வளவு அப்படின்னா so 7,150. 7,000 7,000 7,150 1,050. so 8,050. ஒரு 2% ஒரு 230 ஆட் பண்ண அப்படின்னா 8,280. so like this you have to calculate. anyhow நீங்க வந்து பேங்கிங் ட்ரை பண்றீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றத ஒரு பெரிய விஷயமா பார்க்க கூடாது. நெக்ஸ்ட், if the perimeter of equilateral triangle is equal to the perimeter of the parallelogram whose area is 1008 centimeters square and the ratio of base to the height of the parallelogram is 7:9. base 7, height 9. Find the area of the equilateral triangle if length of the parallelogram is 4 cm more than its base. So just comparing equilateral triangle with a parallelogram. So perimeter of a parallelogram whose area is 1008 cm square. So area is base into height. So 7x into 9x. இதுதான் வந்து 1008. So 63x square தான் வந்து 1008. So x square is equal to must be a square value 63. 63 10s are 630. Double time பண்ணா 1260. So 3 table 8ல முடியுது அப்படின்னா 16. அப்ப x is equal to 4.
ஓகே. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா வந்து 7x அப்படிங்கிறது உங்களுக்கு 28, 9xங்கிறது வந்து 36. ஸோ பேசிக் ஹைட் வந்து 28, 36. பேரலோட லென்த் வந்து 4 சென்டிமீட்டர் மோர் தேன் இட்ஸ் பேஸ். அப்போ லென்த் எடுத்து பார்த்தோன்னா 4 கொண்டு 32. ஓகே. இது எல்லாமே இப்ப நம்மளுக்கு தெரியும். அவங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் விச் இஸ் 3a இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் a parallelogram. பெரிமீட்டர் ஆஃப் a parallelogram 2 into l plus b. அதனால தான் நம்மளுக்கு இந்த L கால்குலேட் பண்ணோம். ஸோ l plus b எவ்வளோ ஆச்சு? 32 plus 28 60. ஸோ 2 into 60 120. ஸோ 3a is equal to 120. a வந்து 40. இப்போ நம்ம அவங்க கால்குலேட் பண்ண சொல்றது ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து √3/4 into a square. So which is a square 40 into 40 divided by 4 √3 இல்லையா? So 10. So 10 into 40 400 √3. So just a substitution அவ்வளவுதான். ஏன்னா இந்த கால்குலேஷன்ல சின்ன சின்ன விஷயம் இருக்கு. See, இது வந்து பேஸ் 7x, ஹைட் 9x. ஸோ ஏரியா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 1008 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 7 into 63x² equal to 1008. இந்த இடத்துல டேபிள்ஸ் தான் 63 டேபிள்ஸ்ல போகணும். கண்டிப்பா ஸ்கொயர் நம்பர் தான் வந்தாகணும். ஸோ இப்போ ஸ்கொயர் நம்பர்னா வேற வழியே கிடையாது. இப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 1 வரலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு 4 வரலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு 9 வரலாம், இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு 16 வரலாம், இல்ல எக்ஸ் ஸ்கொயருக்கு 25 வரலாம். இப்படிதான் போய்கிட்டே இருக்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கணும், ஸ்கொயர் நம்பரா தான் இருக்கணும். இப்ப 63 1008ல அடிச்சோம்னா 63 into 10 பாத்தீங்க அப்படின்னா 63 into 10 630 தான். 20ன்னு பாத்தீங்க அப்படின்னா 1260. நம்மளுக்கு இருக்கிற 1088. ஸோ 10 டைம்ஸ் தாண்டணும், 20 டைம்ஸ்குள்ள இருக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் 16 மட்டும்தான் இருக்கு. ஸோ இது பெரிய விஷயமே கிடையாது கால்குலேட் பண்றது. அப்ப எக்ஸோட வேல்யூ 4. அதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு பேஸ் தெரிஞ்சிடும் 28, ஹைட் தெரிஞ்சிடும் 36. நம்மளுக்கு லென்த் வேற வந்து 4 சென்டிமீட்டர் மோர் தென் இட்ஸ் பேஸ்ங்கிறாங்க. ஸோ லென்த் நம்மளுக்கு தெரியும் 32. இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் லைனுக்கே வரும். பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் பேரலோகிராம் வந்து ஈக்குவல்ட்டாங்க. ஸோ இது 2 into l plus b. L வந்து 32, பிரெத் பேஸ் வந்து 28. ஸோ ரெண்டும் சேர்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 60. ஸோ 2 into 60 120. அப்ப ஏ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட சைடு 40. அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணோம். தட்ஸ் இட், அவ்வளவுதான். இது எப்பவுமே மென்சுரேஷன் ரொம்ப பெரிய அளவுக்குலாம் உள்ள போய் வந்து நம்மள ட்விஸ்டா கேட்கறதுக்கு எந்த பெரிய வாய்ப்பும் இது வரைக்கும் இல்லை பேங்கிங்ல. ஏன்னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் வர மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட், தி டைம் டேக்கன் பை a boat to cover 120 km upstream is 1 hour less than the time taken by a boat to cover 176 km downstream. The speed of a stream is 2 km per hour. Find the time taken by the boat to cover 120 km upstream if the speed of a boat in still water is greater than 14 km per hour. கரெக்டா பாத்துக்கோங்க. Speed of a boat in still water is 14 km per hour இல்ல, is greater than 14 km per hour. அவசரப்படக்கூடாது. See, 120 km upstream, we don't know anything about the speed time, but which is 1 hour less compared to 176 km downstream. Speed of a stream 2 km per hour, 2 km per hour. இப்போ அவங்க கேட்கறது 120 km அப்ஸ்ட்ரீமுக்கு உண்டான டைம். ஸ்பீட் ஆஃப் போட் இன் ஸ்டில் வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் 14 km per hour. ஸோ எக்ஸாக்டா அவங்க வந்து இந்த 120 km அப்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அவங்க கேட்கறாங்க. ஸோ அவங்க கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் இதுக்கு உண்டான ஆப்ஷனா தான் இருக்கும். இங்க வர்ற ஆன்சர் வந்து 1 hour less than the 176 km டவுன் ஸ்ட்ரீமுக்கு உண்டானது இல்லையா. அதாவது இப்போ எப்படின்னா, ஒரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து 176 வந்து டவுன் ஸ்ட்ரீமுக்கு, இன்னொரு சைட்ல 120 வந்து அப்ஸ்ட்ரீமுக்கு. ஸோ இது ரெண்டும் வந்து உங்களுக்கு கிடைக்க போறதுக்கு வந்து ஆன்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 hour லெஸ்ஸா இருக்கணும். இப்போ ஆப்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு 3 இருந்தா இது 4 இருக்கும். இல்ல இது 6 இருந்தா இது 7, இது 10 இருந்தா இது 11, இது 1 இருந்தா இது 2, இது 4னா இது 5 பேஸ்ட் ஆன் ஆப்ஷன்ஸ். ஏன்னா டிஃபரன்ஸ் வந்து இது 1 hour லெஸ் இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இங்க 40, இங்க 44. 44 இருக்கு அப்படின்னா வந்து ஸ்ட்ரீம் வந்து 2வா, அப்போ 42 - 2வும் 42 + 2வும் இருக்கும். ஸோ போட்டோட ஸ்பீடு 42வா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ரைட். ஸோ இந்த ஆப்ஷன் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க
ஸ்பீடு எடுத்து இங்க பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஓகே கரெக்ட்டா வரும் 20. ஆனா இங்க 176 வந்து உங்களுக்கு கரெக்ட்டா அடி வாங்காது. வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லையா? ஏன்னா 176 வந்து உங்களுக்கு 140 ஒரு 36 ஸோ இது வராது. 10 வச்சு அடிச்சீங்கன்னா இங்க 12. இது 11 வச்சு அடிச்சோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அடிக்கலாம். 11 வச்சு அடிச்சோம்னா எவ்வளவு வரும் வந்து 110 ஒரு 16 இல்லையா? அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? 14 மைனஸ் 2வும் 14 பிளஸ் 2வும் இருக்கும். பட் இங்க வந்து எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 14 இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு வராது. அடுத்து 120 பை 1னா 120. 176 டிவைடட் பை 2 அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ரொம்ப எக்கச்சக்கமா போகும் இல்லையா? 88 வரும். ஸோ இதுவும் ஒத்து வராது. ஏன்னா அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து 1 தானே வரணும் உங்களுக்கு இல்லையா? அதனால அதுவும் வந்து உங்களுக்கு ஒத்து வராது. தென் 4 120 வந்து நீங்க 4 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 30. 5 ஆல நீங்க 176 பார்த்தா ரவுண்ட் ஆஃபா வரவே வராது. ஸோ டிஃபரன்ஸ் 1 வர்றதுக்குள்ள வாய்ப்பும் இல்லை. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 3 இயர்ஸ்னு போட்டுட்டு போகலாம். பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 40, டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீட் வந்து 44. அதனால அதுக்கு 3 ஹவர்ஸ் இதுக்கு 4 ஹவர்ஸ்னு கிடைக்குதுன்னு ஆன்சர் முடிச்சுட்டு போயிடலாம். பெஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போறது. இல்ல அப்படின்னா நம்ம மாட்டிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ஜாஸ்தி. ஏன்னா இங்க உங்களுக்கு லாஜிக்கா வந்து எதுவுமே வந்து இங்க என்ன ஆகலாம் அப்படின்னா மத்த எந்த ஆப்ஷனுமே ஒத்து வரல. நம்ம செக் பண்ணி பார்த்ததுல எதுவுமே பெருசா வந்து ஒத்து வரல. இல்ல நான் வந்து ஈக்குவேஷன் தான் போறேன். தாராளமா ஈக்குவேஷன் போலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இங்க வந்து 176 கிலோமீட்டர் வந்து போட்டோட ஸ்பீடு கூட ஒரு 2 ஆட் ஆகுமா? அடுத்து 120 கிலோமீட்டர் போட்டோட ஸ்பீட்ல இருந்து 2 மைனஸ் பண்ணா கேப் 1. ஸோ இதை வச்சு இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ 176 இன்டூ பி மைனஸ் 2 மைனஸ் 120 இன்டூ பி பிளஸ் 2 டிவைடட் பை பி ஸ்கொயர் மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து 176 பி மைனஸ் 352 மைனஸ் 120 பி மைனஸ் 240 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ அடுத்து கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு பி ஸ்கொயர் மட்டும் இருக்குமா? ஸோ அங்கே இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸு 176 110னா மைனஸ் 56 பி. அடுத்து மைனஸ் 352 மைனஸ் 240 அப்போ மைனஸ் 588 மைனஸ் 588லேருந்து 582 இங்கே ஒரு 4 வேறு வருமா? ஸோ ப்ளஸ் 588 ஈக்குவல் டு 0. நம்ம கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் ஏன்னா மைனஸ் இந்த சைடில் போனால் ப்ளஸ்ஸு. பட் இவ்வளவு தூரத்துக்கு தேவை கிடையாது. நம்ம இப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணி இந்த மார்க் வாங்குறதுக்கு அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ இவ்வளோ பெரிய கால்குலேஷனுக்கு போய் தான் நம்ம இதை கால்குலேட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. ஸோ பெட்டர் வந்து ஆப்ஷன்ஸ்ல இருந்து போறதுங்கிறது வந்து எப்பவுமே வந்து நல்லது. நமக்கு வேணா ஒன்று பண்ணலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுத போகும்போது நம்மளுக்கு எப்படி வந்து நேர குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எழுதலாம்னு சொல்லலாம். பட் இது நிறைய கண்டிஷன் இருக்கு. இங்க ரைட் சைடில் ஒன்று தான் இருக்கா? அப்படி இருந்தால் இது கொஞ்சம் ஈஸி. இது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது மாதிரி பி இருந்துச்சுன்னா இங்கே பி ஸ்கொயர்னு டிஃபால்ட்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோடைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல அதை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க 56. அடுத்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணி எதை 120யும் 176யும் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 296 இன்டூ 2 இன்டூ 2 நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்டூ 2 சரிதானா? அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 592. அதுல இருந்து இந்த 2 4 மைனஸ் பண்ணணும் 588. இப்படி கால்குலேட் பண்ணலாம். ஆக்சுவலா இப்படி சொல்லிக் கொடுக்க கூடாது. இது வந்து இந்த சைட்ல 1 இருந்தா மட்டும்தான் இது ஒத்தும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி இருந்தா இந்த பி ஸ்கொயர் 2 பி இருக்கிறதுனால பி ஸ்கொயர் இங்க இருக்கிற கேப் எடுத்து அப்படிங்க 56 176 120 56 பி எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னா வந்து இது ரெண்டே டோட்டல் பண்ணி இன்டூ 2 போட்டு இந்த 2 இன்டூ 2 2 ஸ்கொயர் 4 மைனஸ் பண்ணணும். ஸோ ஆக்சுவலா இதுக்கு பெரிய லாஜிக்லாம் இருக்கு. பட் வேண்டாம், இந்த அளவுக்கு நீங்க போகாதீங்க. இது போனீங்கன்னா எக்ஸாம்ல ரொம்ப டைம் ஆகும். அதுக்கு இங்க பெஸ்ட் நான் ஆப்ஷன்ல இருந்து போனது. ஒருவேளை ஆப்ஷனும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா நம்ம இது மாதிரி ஈக்குவேஷனுக்கு போகலாம். பட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு அழகா ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அவங்க இங்கேயும் 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் தான், கேள்வி கேட்கறதும் 120 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் தான். நம்ம ஏன் போட்டு ஒரி பண்ணணும்? இப்போ அங்க நான் வந்து டைம் வச்சு பண்றேன். இது 3 இயர்ஸ்ல போகுது, இது 1 ஹவர் அதிகம்னா 4 ஹவர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணும்போது இது 40, இது 44. அது மாதிரி செக் பண்ண போகும்போது இந்த ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் ஆச்சு. மற்ற எந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு என்ன ஆகல, கிளிக் ஆகல.
அதனால நம்ம இதை ஒரி பண்றதுக்கு எந்த அவசியமுமே நம்மளுக்கு கிடையாது. ஸோ பெட்டர் ஆப்ஷன்ல இருந்து போறதுக்கு பழகிக்கோங்க. லாஸ்ட் சம். A started a business with an investment of rupees 7,800. After certain months, B joined the business with an investment of rupees 10,500. And A increased his investment by rupees 200. At the end of 2 years, the profit obtained by A and B is rupees 8,738 and rupees 7,710 respectively. How many years or months has B been involved in the business? ஒரு நல்ல சம். கால்குலேஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். பட் சம் ஓகேன்னு பாருங்க. ஏயோட இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு அமௌண்ட் தெரியும் 7,800. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் தெரியும் 10,500. ஓவரால் 2 இயர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் எப்போ வந்து பி ஜாயின் பண்ணது நம்மளுக்கு தெரியாது. பட் பி ஜாயின் பண்ண டைம்ல ஏயும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 200 வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் கடைசியா கிடைக்கிறது 8738,7710. ஸோ எப்போ வந்து பி வந்து உள்ள வந்தது இல்லையா, அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த ஆன்சர் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இதுல நம்மளுக்கு இந்த ரேஷியோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. யாருக்கு? ஏக்கும் பிக்கும். ஏன்னா அமௌண்ட்ல தானே இருக்கு ப்ராஃபிட். ப்ராஃபிட் எப்பவுமே ரேஷியோல தான் வேணும். ஸோ 8738 7710 இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கணும். இது ஒரு பெரிய வேலை நிறைய பேர் பண்றது. இது 2 டேபிள் 3 டேபிள் ஏதாவது ஒண்ணு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல உள்ள டிஃபரன்ஸ் எடுங்க. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் 8,738 and 7,710. டிஃபரன்ஸ் எவ்வளோ ஆச்சு? 7,710ல இருந்து ஒரு 1000 சேர்த்தா 8,710 இல்லையா? அது போக யார் இருக்கா? ஒரு 28. ஸோ கேப் எவ்வளோ இருக்குங்க? ஒரு 1028 கேப் இருக்கு. இந்த 1028 வச்சு நீங்க டேபிளுக்கு போங்க. ஸோ 1028 வச்சு நீங்க இங்க போனீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 7 டைம்ஸ் வந்தா அது என்ன ஆயிரும் உங்களுக்கு? 7,000 ஆயிரும் இல்லையா? 7,000 அப்புறம் ஒரு 28 into 7 28 into 7 எவ்வளோ ஆச்சு? ஒரு 30 into 7 210 இதுல ஒரு 14 போச்சுன்னா 7,296 இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா? ஆனா நம்மளுக்கு இருக்கிறது 7710. ஸோ ரிமைனிங் என்ன எவ்வளவு இருக்கு அப்படின்னா வந்து ஒரு 514 இருக்கு, which is half times. பாதி 1028ல பாதி. அப்ப இது வந்து உங்களுக்கு 7.5 டைம்ஸ். இதுல 1028 வச்சு மல்டிப்ளை பண்ணா இது 7.5. இதுல ஒரு 1028 எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்ப இது 8.5. ரேஷியோ படி பேசுறதா இருந்தா இது 17 இது 15. 17:15 கால்குலேட் பண்றதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லியிருக்கேன். டிஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க 1028. அந்த 1028 வச்சு ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போய் பாருங்க. ஸோ 1028 அப்ராக்சிமேட்டா 7ஆல மல்டிப்ளை பண்ணா 7296 வருது. ஆனா இங்க இருக்கிறது 7710, which is ஒரு 515 எக்ஸ்ட்ரா இருக்கு. 1028ல 515ங்கிறது ஒரு half டைம்ஸ். ஸோ ஓவராலா 7 and half 7.5. அப்ப இது எவ்வளவு இருக்கும்? அதான் ஒரு 1028 எக்ஸ்ட்ரா இருக்குல்ல. ஸோ ஒரு பார்ட் எக்ஸ்ட்ரா 8.5. ஸோ ரேஷியோ டெசிமல் இருக்க கூட 17:15. இது முதல்ல வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். இல்லைன்னா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். இப்போ செம்ம ஜஸ்ட் அப்ரோச் மட்டும் பண்ணுவோம். ஏ வந்து உங்களுக்கு என்னாச்சு? 7,800 இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்தது. பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10,500 இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வந்தாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்னா, ஏ வந்து இந்த 7,800 கடைசி வரைக்கும் மாத்தவே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 24 மந்த்ஸ்க்கு இது கண்டிப்பா இருந்திருக்கும். இடையில ஏதோ ஒரு டைம்ல ஒரு 200 எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணாங்க, அது ஓகே. ஆனா 24 மந்த்ஸ்க்கு இந்த 7,800 இருந்துகிட்டே தான் இருக்குன்னா இருக்கு. இடையில ஏதோ ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா 200 எக்ஸ்ட்ரா வந்தது. ஆனா அது எத்தனை மந்த்ஸ்க்குன்னு தெரியாது. ஆனா அத்தனை மந்த்ஸும் பி இருந்தது. ஸோ பி இந்த பிசினஸ்க்குள்ள வந்ததும் எக்ஸ்ட்ரா ஏ இந்த 200 போட்டதும் எத்தனை மந்த்ஸ்னா ஈக்குவல் மந்த்ஸ். அதனால இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ் ஆகும். இப்ப இந்த சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இதெல்லாம் ஜீரோவெல்லாம் வெளியே எடுத்துடலாமா? இப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நான் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரியுதான் பாருங்க. ஸோ இனிஷியலா இருக்கிற அந்த 7,800 கடைசி வரைக்கும் பிசினஸ்ல இருக்கு. எஸ், 2 இயர்ஸ்னா 24 மந்த்ஸ் வரைக்கும் பிசினஸ்ல இருந்துச்சானா இருந்துச்சு. பி வந்து உள்ள எப்ப வந்ததோ அப்போ ஒரு 200 எக்ஸ்ட்ரா போனது. ஸோ பி எவ்வளவு மாசம் இருந்ததோ அத்தனை மாசம் ஏ வந்து இந்த 200 எக்ஸ்ட்ரா வச்சிருந்தது, அவ்வளவுதான். இது புரிஞ்சா இப்ப நம்மளுக்கு ஈஸி இல்லையா? இவ்வளவுதான் கால்குலேஷன். இதை கொண்டு போய் இப்ப நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 78 into 24 ஒரு சைட்ல, அப்புறம் பிளஸ் ஒரு 2x. பிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 105x. இதோட ரேஷியோ வந்து 17/15.
நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மல்டிப்ளையே பண்ணல. 78 into 24 அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம்? எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு? சரியா? அது அப்படியே இருக்கட்டும். ஒரு சைடுல பார்த்தீங்க அப்படின்னா 15 into 2x எவ்வளோ? 30x. இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா 105 into 17 இல்லையா? ஸோ 105 into 17 எவ்வளோ? ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப போட்டுலாம் உரிப்படாங்க. 100 into 17 1700 இல்லையா? 17 into 5 அப்படின்னா வந்து ஒரு 85. அப்போ 1785. அதுல இருந்து ஒரு 30 வெளியே எடுத்துடலாம். அப்போ 1755. ஸோ 1755x இருக்கு ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா 15 கொண்டு போய் 78 into 24 மல்டிப்ளை பண்ண போறோம். அதையும் நான் மல்டிப்ளை பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா சிம்பிளிஃபை தான் பண்ண போறோம். இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ணிட்டே வர போறோம். இப்போ 15 எடுத்து இதில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 1 டைம்ஸ், ரிமைனிங் 25னா அதுவும் 1 டைம்ஸ், ரிமைனிங் 105 அப்படின்னா 7. ஓகேவா? ஸோ 117x வந்துருச்சு. அப்புறம் அடுத்து ஃபர்தர் என்ன பண்ணிக்கிற வேண்டியதான்? சிம்பிளிஃபை பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் சிம்பிளிஃபை மட்டும் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்றேன் தவிர ரொம்ப போட்டு என்ன பண்ணிட வேண்டாம். இதை நீங்க பெரிய விஷயமாலாம் போட்டு பார்க்க வேண்டாம் இல்லையா? தென் அடுத்து என்ன பண்றாங்க? இந்த 117 அடிங்க. இப்போ சும்மா நான் 3 டேபிள்ஸ்ல அடிக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 டேபிள்ஸ்ல அடிச்சேன்னா இது வந்து 8 டைம்ஸ் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா 39 டைம்ஸ் வரும். 39 78 அடிச்சா 2 டைம்ஸ். அப்போ 2 into 6 சாரி 2 into 8 16 months. ஸோ 16 months அவங்க வந்து இருக்காங்க. 16 months இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1 year 4 months கொடுத்துருக்காங்களா ஆன்சர்ல? அவ்வளோ. ஆக்சுவலா நல்ல சம். கால்குலேஷனுக்கு நல்ல சம். மற்றபடி ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆஸ் யூஷுவலா இருக்கு. கால்குலேஷனுக்கு இது நல்ல சம். ஸோ ஏ இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 7800. அது 24 months அப்படியே தான் இருக்க போகுது. எக்ஸ்ட்ரா ஒரு 200 இன்வெஸ்ட் பண்ணது பி உள்ள வரும்போது. ஸோ பி 10,500 எப்போ உள்ள வந்தாரோ அப்பதான் ஏ ஒரு எக்ஸ்ட்ரா 200 இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா 200 பி உள்ள வந்ததுல இருந்து எவ்வளவு மந்த்ஸோ அதே தான் இருக்க போகுது. இது ஒரு சைட்ல. இன்னொரு சைட்ல அவங்க ப்ராஃபிட் ரேஷியோவை கொடுக்காம அமௌண்டா கொடுத்துட்டாங்க. அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து சிம்பிளிஃபை பண்ணி ரேஷியோவை மாத்திட்டோம். அதை எப்படி மாத்தணும்னு நான் சொல்லிட்டேன். அடுத்த சின்ன விஷயம் என்ன அப்படின்னா நீங்க 78 into 24 மல்டிப்ளை பண்ணிடாதீங்க. நம்பர் பெருசாயிரும். கீப் இட் 78 into 24 itself. அப்புறம் அந்த கால்குலேஷனுக்குள்ள வரும். இங்க ஏ வந்து இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ணது, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணது, அப்புறம் பி இன்வெஸ்ட் பண்ணது. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 17/15 இருக்கும். ஸோ இங்க 2 into 15 எடுத்து பார்த்தீங்கன்னா 30. 17 into 105னா ஒரு 1785 1085. டிஃபரன்ஸ் 1755. ஸோ 1755xக்கு இந்த 15 டைம்ஸ் ஆஃப் 78 into 24 அப்படிங்கிறது ஈக்குவல்னா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டே வரோம். மத்தபடி இதை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்பர் என்ன ஆகுது? பெருசாகுது. இல்ல இந்த சம்மே என்ன ஆயிரும் அப்படின்னா பெருசா மாறி. இப்போ இன்னைக்கு பார்த்திருக்கிற சம்ல கிட்டத்தட்ட ஒரு பாதி சம்னே வச்சுக்கலாமே. கால்குலேஷன்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நாம அங்க சர்வே பண்ண முடியும். அப்படிங்கறது உங்ககிட்ட வந்து புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சம் இல்ல. எந்த சம்ல ஆப்ஷன்ல இருந்து யோசிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல ஆப்ஷன்ல வழியே இல்ல. கால்குலேஷன் ஹெவியா இருக்கு. அப்ப அதை எப்படியெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து அதை வந்து சிம்பிளா பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா கால்குலேஷன் தான் வந்து ஆப்டிடியூட்ல 50% வெயிட்டேஜ் கால்குலேஷன் தான். நம்ம ப்ரிலிம்ஸ் தப்பிச்சு போயிடலாம். நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம தொடாம அப்படியே வந்து நான் வந்து நியூமரிக் சைட்ல இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டி, நம்பர் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன் அது டிஏல ஒரு 2, 3 மார்க் எடுத்து நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணி ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம். பட் வென் இட் கம்ஸ் மெயின்ஸ் கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா மார்க் இம்ப்ரூவ் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப நான் மத்த ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், இங்கிலீஷ் வச்சு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தப்பு கிடையாது. அதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் இதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க போகும்போது நம்ம வந்து என்டையரா அந்த 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 போட்டி போடுற இடத்துல நம்ம தனியா முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பேங்கிங்க்கு போறீங்க. ஸோ கால்குலேஷன் கண்டிப்பா வச்சுதான் ஆகணும். அது உங்களுக்கு ஃபியூச்சருக்குமே ரொம்ப நல்லது. ஸோ எகைன் நம்ம அடுத்த செட்டில் வந்து தொடர்ந்து ஆப்டிடியூடுக்கு இன்னொரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் சம்மோ இல்ல நியூமரிக்கல் அபிலிட்டியோ டிஏயோ ஏதோ ஒன்று தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.